ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோட வின்னர் நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாமா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீஜா, அனிதா அண்ட் அக்ஷால். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்துக்கு அதில் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள். உங்கள் பேரும் நாளையான எபிசோடில் சீஃப் கெஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வரும். சரி, நம்ம கிராமத்துக்கு அதில் போகலாமா? வாங்க போகலாம். ஏண்டி லதா, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி அபசகுணம் மாதிரி கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்கியே, இது என்ன நியாயமா? இன்னும் கொஞ்ச நாள் கல்யாண வீடு மாதிரியா இருக்குது? அட போங்கத்த, ஒரே அபசாதான் நடந்துரு. என்னத்த சொல்றது, மனசே கேட்க மாட்டுது. இப்ப அப்படி என்ன நடந்து போச்சுன்னு இப்படி உட்காந்து கிடக்குற? என்னத்த இப்படி கேக்குறீங்க? இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சுல இருந்து ஒன்னும் சரியில்லை. பணத்தை பறி கொடுத்துட்டேன். நேத்து நம்ம குலதெய்வ தாயி நமக்கு அழுகுன தேங்காய் வந்து சேர்ந்துருக்கு. மனசுக்கே ஒண்ணு சங்கடமா இருக்கு. இந்த கல்யாணத்தை பேசினதுல இருந்து ஒன்னும் சரிப்பட்ட மாதிரி தெரியல. ஏன் மதனி, என் மகனை பேசினதுல இருந்தா ஒன்னும் சரியில்லைன்னு சொல்றீங்களோ? ஏய், நீ செத்த சும்மா இருடி. பொன்மண்டு, நான் அப்படி சொல்லல. என் மவளுக்கு தானே கல்யாணம் பேசியிருக்கேன், அப்படி சொல்லல. என் நேரம் சரியில்லைன்னு தான் சொன்னேன். அத்தா விடு அத்தா, நீ அதையே நினைச்சிட்டு இருக்க. அதை சரியா கூட சாப்பிட மாட்டேன். அடி எல்லாதா, கல்யாணம்னா 1000 தடங்கள் வந்துதான் ஆகும், சரியா? அதனால யாருக்கும் ஒன்னும் ஆகாது. நம்மளோட குலதெய்வம் நம்ம கூடயே இருப்பா. தேங்காய் 1-2 கெட்டு போயிருக்கும், அதனால அபசகுணம் நினைக்காத. கல்யாண வேலையை பாரு, எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்காய் கெட்டு போனா வாங்கிக்கலாம், பணம் விட்டு போச்சே, பணத்துக்கு என்ன பண்றது? இப்ப பணம் இல்லாம என் மகனுக்கு வேட்டி சட்டையும் இல்ல. அடியே பொண்ணுண்டு, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கடி நீ? என்ன ஆத்தா, உண்மையதான் சொன்னேன். பொண்ணுக்கு புடவை எடுத்தாச்சு, தாலி எடுத்தாச்சு, இன்னும் மாப்பிள்ளைக்கு ஒன்னும் எடுக்க கிடையாது. நான் வெளியே போய் 4 பேர் கேட்கற இடத்துல என்ன சொல்லுவேன்? பொன்வண்டு, நான் எடுத்து தர மாட்டேன்னு சொல்றேன். எடுத்து தரேன் பொன்வண்டு, கொஞ்சம் பொறுமையா இரு, பணம் கிடைச்சிரும். ஆமா மதனி, இது என்ன 4 நாளா சொல்லிட்டு இருக்கீங்க? பணத்தை எடுத்தவன் எங்க போய் ஒளிஞ்சிருக்கானோ, இந்த ஊர்ல இருக்கானா, வெளியூர் ஓடிட்டானோ, பணத்தை செலவு பண்ணிட்டானோ, யாருக்கு தெரியும்? அது போலீஸ்காரன் கைக்கெல்லாம் போச்சுன்னா வரவே வராது. ஏடி பொன்வண்டு வாய வைக்கிற? அவளே துக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கா. செத்த நேரம் சும்மா இருக்கியா? இல்ல அத்தை, அந்த பண்ணையார் மகன் பாண்டி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி இருக்காரு. அந்த தம்பி கண்டுபிடிச்சிருவாரு நம்பிக்கையில இருக்கேன். இருங்க, போன் பண்ணி பாப்போம். நம்ம காதலிச்சவரே நம்ம கல்யாணத்துக்காக பணம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன கொடுமையோ? அந்த தம்பி பாண்டிக்கு போன் பண்ணி என்ன சகதுன்னு கேட்போம். ரிங்கு போது. இவங்க என்னைக்கு திருடனை பிடிச்சி அவன் கையில பணத்தை பிடுங்கி என்னைக்கு வேட்டி சட்டை எடுத்து கல்யாணத்தை பண்ண போறாங்களோ? ஒன்னும் விளங்கல போ. என்ன அத்தா, போன் போலையா? போதுடி தமிழ், ஆனா எடுக்க மாட்டாரே. மதனி, பணம் கிணம் கச்சாதானே எடுப்பாங்க. போனை வைங்க, நீங்க பண்ணி வேஸ்ட் தான். ஏலப்பா, இப்படியே உட்காந்து கிடக்காத, சரியா? எல்லாம் தானா சரியாகும். எல்லாம் குளிச்சு முழுவிட்டு சாமியை கும்பிடு, நம்மளோட குலதெய்வத்தை கும்பிடு. அந்த ஆத்தா பாத்துக்குவா. சீக்கிரம் பத்திரிக்கைக்கு ஆரம்பிங்க, எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்குலாம். மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டே இல்லையா, பத்திரிக்கை வச்சு யாரை கல்யாணத்துக்கு கூப்பிட போறாங்களோ? என்னமோ அத்தை, அந்த ஆத்தா தான் நம்மளை காப்பாத்தணும். எப்படியாவது என் மூத்தவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும். அம்மா அம்மா, வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாரு? உள்ள வாங்க வாங்க. அடடே தம்பி, வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. இவர் எதுக்கு இங்க வந்தாரு? இருக்கட்டுமா. அட இருங்க தம்பி, தமிழ் போய் சேர் எடுத்துட்டு வா. சரி அத்தா. வாப்பா தம்பி, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. உட்காருங்க. இருக்கட்டும் தமிழ் செல்வி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்கப்பா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. என்னத்த நல்லா இருக்கிறது? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும். நேத்து நான் வீட்டுக்கு வந்தேன், நீங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. ஆமாப்பா, எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாங்க. நானும் அசந்து தூங்கிட்டேன். நீங்க வந்துட்டு போனதா பக்கத்து வீட்டுல சொன்னாங்க. ஏன்பா, என்ன விஷயம்ப்பா? போலீஸ்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? அதை பத்தி பேசிட்டு போலாம் தாம்மா வந்தேன். உங்க பணம் கிடைச்சிருச்சு. என்னது, பணம் கிடைச்சிருச்சா? நிஜமாவா தம்பி, பணம் கிடைச்சிருச்சாப்பா? ஆமாமா, உங்க பணம் கிடைச்சிருச்சு. எல்லாதா, நான் தான் சொன்னேன்ல, நமக்கு எல்லாம் நல்லதா நடக்கும்னு. அதுக்குள்ள நீ தான் பயந்துட்டு இருந்த. ரொம்ப நன்றி தம்பி. ஆமாமா, நேத்தே இந்த திருடனை புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்க பணத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்துட்டு போலாம். நேத்து வந்து நீங்க கோயிலுக்கு போயிட்டீங்க. இந்தாங்க உங்க பணம், வாங்கிக்கோங்கம்மா. உங்க பணம் தான். தம்பி, இப்ப என் கண்ணுக்கு நீங்க எங்க குலதெய்வம் மாதிரியே தெரியுறீங்க தம்பி. நிஜமாவே உங்களை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். தமிழ் செல்வி கையிலே கொடுத்துருங்க. தமிழ் செல்வி, இந்த பணம் வாங்கிக்கோ.
ஏங்க இப்ப கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதே என்ன ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா என் கல்யாணத்துக்காக நீங்க பணம் கொடுப்பீங்களா? இன்னொருத்தனை தாலி கட்ட விட்டுருப்பீங்களா? வாங்கிக்க மருமகளே, நம்ம பணம் தான். கவலைப்படாதீங்கம்மா, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எங்கேயும் போயிடாது. ரொம்ப நன்றி தம்பி, எங்களுக்காக இவ்வளவு உதவி செய்யறீங்க. இதனால என்னம்மா, தமிழ்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் எப்படி திரும்ப பாத்துக்கிட்டா. அவ கல்யாணத்துக்கு நாங்க உதவி பண்ண மாட்டோமா? பரவாயில்ல, இருக்கட்டும். இத்தனைக்கு இது உங்க பணம் தானே. நான் ஜஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைஞ்சு வாங்கி கொடுத்தேன், அம்பிட்டுதான். தம்பி, அதுக்கும் ஒரு மனசு வேணுப்பா. பெரிய இடத்து பசங்கன்னா தும்புரா ராங்கிரப்பா இருப்பாங்க. ஆனா நீ இவ்வளவு பணிவோட இருக்கியப்பா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் உனக்கு குணமாயிடும்பா. அந்த ஆத்தாட்ட வேண்டிக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் வரட்டுமா? இரு தம்பி, காப்பி தண்ணி எது குடிச்சிட்டு போ. ஆமாங்க, ஏதாவது என் கையால குடிச்சிட்டு போங்க. ஆமா சார், ஏதாவது குடிக்கிறீங்களா? மோர் எடுத்துட்டு வரட்டா? தமிழ்செல்வி, உன் கையால காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. வேணா காஃபி போட்டு வரியா? உங்களுக்கு போட மாட்டேன்னு சொல்லுவேனா? கண்டிப்பா இருங்க, போட்டு வரேன். தமிழ்ல அந்த பணத்தை சாமி கிட்ட வச்சுட்டு காப்பி போட்டா. சரி ஆத்தா. ரொம்ப நன்றி தம்பி, நீங்க மட்டும் இப்ப காப்பாத்தி தரலனா என் மாமனுக்கு வேட்டி சட்டை இருந்திருக்காது. இந்த கூர் கட்ட சிரிக்கி எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுவா. பொண்ணுண்டு வாயை முடிட்டு உட்காரடி. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் தமிழ்செல்வி. உண்மையாலுமே தமிழ்செல்வி காஃபில தனி ருசி இருக்கு. இன்னைக்கு இன்னும் ரொம்ப ருசியா இருக்கு தமிழ்செல்வி. கூட என் கண்ணீரும் கலந்துருக்கு, அதான் உங்களுக்கு ருசியா தெரியுது போல. தம்பி, என் மருமக எப்போதுமே ருசியா சமைப்பா, காபி போடுவாப்பா. ஆமா ஆமா, உண்மைதான். ஆனா நாங்க தான் தமிழ்செல்வி சமையல மிஸ் பண்ணுவோம் இனிமே. நல்லா இருந்துச்சு காஃபி. இந்தா தமிழ்செல்வி, அப்ப நான் கிளம்புறேமா. சரி தம்பி, ரொம்ப நன்றிப்பா. இந்த உதவி என்னைக்கும் மறக்க மாட்டோம். நீங்க குடும்பத்தோட தமிழ்செல்வி கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பாமா, தமிழ்செல்வி கல்யாணத்தை நாங்க தான் முன்ன நிறுத்துவோம். கவலையே படாதீங்க, நான் வரேன். என் பக்கத்துல உட்காந்து என் கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப என் கல்யாணத்தை நீங்க முன்ன நிறுத்தி நடத்துறேன்னு சொல்றீங்க. இதான் என் விதி. சரி, அப்ப நான் வரேன் தமிழ்செல்வி. ஆத்தா மகமாயி, கோடி நன்றி. என் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இதோ அப்புறம் என்ன வதனி, என் மகனுக்கு வேட்டி சட்டி மோதத்தையும் எடுத்துடுவோம். ஸ்டூடண்ட்ஸ் அமைதியா இருங்க. ஏய், நேத்து ஏண்டி கிளாஸ்க்கு வரல? நேத்து நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம் ஸ்ரீஜா. அப்படியாடி? நீ இல்லாம ரொம்ப போர் அடிச்சது இசை. ஸ்டூடண்ட்ஸ் அமைதியா இருங்க. நான் எங்க அக்கா கூட எங்க அம்மா கூட எல்லாரும் கூட குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போனோம்டி. எங்க அக்கா கல்யாணம்ல, அதான் கோயிலுக்கு போனோம். ஏண்டி இசை, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நானும் லீவு போட்டிருப்பேல. ச்சே, நீ இல்லாம கடுப்பாயிருச்சு. ஸ்ரீஜா, இசை மிஸ் திட்ட போறாங்க, அமைதியா இருங்க. அக்ஷல், எங்களுக்கு தெரியும், உன் வேலையை பாரு. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, மிஸ் கிட்ட மாட்ட போறீங்க. இந்த அக்ஷாலுக்கு இதே வேலைடி, நம்மளை மாட்டி விடுறதே வேலை. சரி சொல்லு, பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டோண்டி. ஆனா கோவில்ல அந்த தேங்காய் மட்டும் கெட்டு போயிடுச்சான். எங்க ஆத்தா என்னமோ அழுதுகிட்டே இருந்துச்சு. என்னது, தேங்காய் கெட்டு போயிடுச்சா? ஐயோ, அப்ப வேற தேங்காய் வாங்கிக்க வேண்டியதானடி. யார் சொல்லிக்கிட்டே இருக்கே, பேசிக்கிட்டே இருக்கிறது? இசை, ஸ்ரீஜா, ரெண்டு பேரும் தானே, எந்திரிங்க. மிஸ், இல்ல மிஸ், நாங்க இல்ல மிஸ். போய் சொல்லாதீங்க, உங்க பெஞ்சில இருந்தா ஒரே சத்தமா இருக்கு. ஸ்ரீஜா, வர வர இசை கூட சேர்ந்து ரொம்ப பேசிட்டு இருக்க ஸ்ரீஜா. மிஸ் மிஸ், இல்ல மிஸ், சும்மாதான். மிஸ், ஆமா மிஸ், அவங்க தான் மிஸ் பேசுனாங்க. ஏய் அக்ஷால், ரெண்டு பேரும் எந்திரிங்க முதல்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? மிஸ், ஒண்ணும் இல்ல மிஸ். நேத்து இசை ஸ்கூலுக்கு வரலையா, அதான் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தா, அதான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல மிஸ். ஆமா மிஸ், ஆமா மிஸ், நானும் ஸ்ரீஜாவும் அதான் பேசிட்டு இருந்தோம். மிஸ், நோ மிஸ், ஸ்ரீஜாவும் இசையும் போய் சொல்றாங்க. அவங்க நேத்து நீ எங்க போன என்னென்னலாம் பார்த்தேன்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீஜா, வர வர பொய் சொல்ற. இசை, நீயும் வர வர பொய் சொல்ற. அக்ஷால் சொல்றது உண்மைதானே? ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருந்தீங்க தானே? நோ மிஸ், நோ மிஸ். இன்னொரு தடவை பேசுனீங்க கிளாஸ் விட்டு வெளிய நிக்க வச்சிருவேன், பாத்துக்கோங்க. சாரி மிஸ், சாரி மிஸ். ஏய் பாருடி, இந்த அக்ஷால் நம்மள மாட்டி விட்டான். இவன் ஏதாவது பண்ணணும்டி இசை. ஆமாண்டி, ஆமாண்டி. தேவையா? நான் அப்பவே சொன்னேன்ல, இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? சீ போடா. எல்லாரும் ஹோம்வொர்க் எழுதுனீங்களா? ஒன் பை ஒன்னா நோட் எடுத்துட்டு வாங்க. எஸ் மிஸ். எஸ் மிஸ். ஓகே, நான் பேரை கூப்பிட வாங்க. ஏய் ஸ்ரீஜா, எனக்கு ஒரு ஐடியா தோணுடி. பேசாம அந்த அக்ஷால் நோட்டை எடுத்துடலாமா? ஏய் என்னடி சொல்ற இசை? ஆமாண்டி, நம்மள மாட்டி விட்டால, அவன் அங்கிட்டு தான் திரும்பி இருக்கா. சீக்கிரம் எடு, மேல தான் நோட் வச்சிருக்கான். ஓகேடி, ஓகேடி. ஏய் ஸ்ரீஜா, எடுத்துட்டேல, டிராயர்க்குள்ள வை, வெளிய தெரியாம வை. ஓகேடி. ஓகே, நெக்ஸ்ட் அக்ஷால் நோட்புக் எடுத்துட்டு வா. ஓகே மிஸ். இங்க தானே நோட் புக் வச்சிருந்தோம், காணோம். ஏய் அக்ஷால், ஒன்னு
புக்கு காணோம். என்னது நோட் புக் காணுமா? இங்க வந்து என்ன காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? பொய் சொல்றியா? இல்ல மிஸ், நிஜமாவே நான் எழுதிட்டு வந்தேன் மிஸ். மிஸ், அக்ஷால் பொய் சொல்றான். அவன் சொல்லிட்டு இருந்தான் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஹோம்வொர்க்கே எழுதலலான்னு. இங்க வந்து பொய் சொல்றான் மிஸ். ஏய் ஸ்ரீஜா. ஸ்ரீஜா சொல்றது உண்மையா அக்ஷால்? நோ மிஸ், நோ மிஸ், அவ பொய் சொல்றா. எங்களை மட்டும் மாட்டி விட்டில. மாட்டு அக்ஷால், நீ நல்லவன் மாதிரி பேசுனேல. ஸ்ரீஜாவையும் இசையும் மாட்டி விட்ட. இப்போ நீயே ஹோம்வொர்க் எழுதல. கெட் அவுட். மிஸ் மிஸ் சாரி மிஸ், எழுதிட்டு இருந்த மிஸ் காணோம் மிஸ். பொய் சொல்ற வர அக்ஷால். மிஸ் மிஸ் நீ நல்லா படிக்கிற பையன், நல்லா மார்க் எடுக்கிறவன், பொய் சொல்லக்கூடாது. இதான் லாஸ்ட் வார்னிங். நாளைக்கு வரும்போது எல்லாரும் ஹோம்வொர்க்க முடிச்சிட்டு வரணும். தேங்க் யூ. அக்ஷால், இந்த உன் நோட். அப்ப நீயும் இசையும் தான் எடுத்திருக்கீங்களா? ஏன் ஸ்ரீஜா அப்படி பண்ண? அப்ப நீ பண்ணது மட்டும் நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீ மட்டும் எங்க மாட்டி விட்ட மிஸ் கிட்ட? இசை, நான் வேணும்னே மாட்டி உள்ள உண்மையை தானே சொன்னேன். அக்ஷால், உண்மையை சொல்றதானாலும் ஃப்ரெண்ட்ஸ் பாவம் நினைச்சு சொல்லணும், புரியுதா? இனிமே நீயும் பண்ணாத, நாங்களும் பண்ண மாட்டோம். சாரி. ஆமா சாரி. என்ன புது பொண்ணே, ஆடு மேய்க்கலாம் வந்திருக்க? அட போங்க அனிதாக்கா. ஏன் இப்படி பேசுற தமிழ் செல்வி? இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். ஆனா உன் முகத்துல எந்த பொலிவும் இல்லையே, என்னாச்சுடி? ஆமா அனிதாக்கா, எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்ன தமிழ் இப்படி சொல்ற? இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணத்தை வச்சுட்டு சந்தோஷமா இருடி. பிடிச்சாதான்க்கா சந்தோஷமா இருக்க முடியும். பிடிக்காத வாழ்க்கைக்குள்ள போறப்ப எப்படிக்கா சந்தோஷமா இருக்க முடியும்? ஏண்டி, உனக்கு உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? அனிதாக்கா, எனக்கு எங்க அத்தையும் பிடிக்காது, அவங்க குடும்பத்தையும் பிடிக்காது, அவங்க மகனையும் சுத்தமா பிடிக்காதுக்கா. உங்களுக்கே தெரியும் அவனை பத்தி. ஆமாடி தமிழே, எனக்கு உங்க மாமா பத்தி தெரியுமே. அப்படி இப்படிங்கிற ஆளுதான். எப்படி உங்க ஆத்தா ஒத்துக்குச்சு இந்த கல்யாணத்துக்கு? தெரியல அனிதாக்கா. நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. எங்க ஐயனும் ஆத்தாவும் நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உண்மையாலுமே நீ ரொம்ப நல்ல பொண்ணு தமிழே. உங்க அப்பா அம்மாக்காக நீ உன் சந்தோஷத்தையே விட்டு கொடுக்குற பத்தியா? இருந்தாலும் உன் வாழ்க்கை முக்கியம் தமிழே. யோசிச்சு முடிவு எடுத்திருக்கலாம்ல. அனிதாக்கா, நான் முடிவு எடுக்கிற நிலைமையிலே இல்லை. நான் தலையாட்டுற நிலைமையில மட்டும்தான் இருந்தேன். தலையாட்டிட்டேன், அது எங்க அப்பாவுக்கும் அம்மாக்காக. விடுதி தமிழே, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உன் மனசுக்கு நல்லதாவே நடக்கும், கவலைப்படாத. யாரு பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கா? ஆமா, யாருக்கா? இவளா? இவனுக்கு இங்க வந்தா? என்ன தமிழ்செல்வி, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அனிதாக்கா, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். சரி தமிழே. என்ன புது பொண்ணே, ஆடுலாம் மேய்ச்சிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னடி மரியாதை இல்லாம பேசி? ஜோதி, உங்க வீட்டுல வேலை பார்க்க வர வரைக்கும் நான் உன்னை மேடம்னு கூப்பிட்டேன். ஏன்னா உங்க வீட்டுல வேலை பார்த்தேன். இப்ப நீ யாரோ நான் யாரோ. நீ ரோட்ல போற ஒரு பொண்ணுதான். அதனால உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் உன் வாய் திமிர அடங்கவே அடங்காதுல்ல. சரி, அதை விடு. உன் மாப்பிள்ள, உன் கல்யாண மாப்பிள்ள எப்படி இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அது எதுக்கு உனக்கு? உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. ஆமா, எனக்கு எதுக்கு அது? உன்ன மாதிரி அடுத்த மாமாக்கு ஆசைப்படுறவன் நான் கிடையாது. ஜோதி, வார்த்தை அளந்து பேசு. நான் ஒன்னும் உங்க மாமாக்கு ஆசைப்படல. என்னோட லவ்வருக்கு தான் நீ ஆசைப்படுற. என்னது, உன்னோட லவ்வரா? தமிழ்செல்வி, ஃபர்ஸ்ட் அது எனக்கு மாமா, சரியா? உன்னை தெரியாதரமா லவ் பண்ணதுனால உன்னோட லவ்வரா ஆயிட முடியாது. இனிமே அவருக்கு எனக்கு தான் கல்யாணம். பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புளிய பார்த்து அணில் சூடு போட்டுக்குச்சான். அந்த மாதிரி தான் உன் கதை, சரியா? என்ன லவ் பண்ணாருங்கிறதுக்காக என்ன மறந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு என்னைக்கு நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் அவருக்கு உண்மை தெரியும். தமிழ்செல்வி, இன்னும் நீ காமெடி பண்ணிட்டு இருக்க பாரு. இன்னும் 15 நாள்ல கல்யாணம் உனக்கு. போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்து. அதே மாதிரி இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறதா உனக்கு தகுதியான வேலை. அதே பாரு, சரியா? பெரிய இடத்துக்குலாம் வரணும்னு நினைக்காத. ஜோதி, யார் யாருக்கு எங்கன்னு விதி இருக்கோ அங்கதான் நடக்கும், சரியா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காம போய் நீ உங்க மாமனை கட்டிக்க வழிய பாரு. முதல்ல அவர் உன்னை கட்டிக்கிறாரான்னு பாப்போம். நானாவது ஆடு மேய்க்கிறேன், நீ எதை மேய்க்க போறேன்னு யாருக்கும் தெரியாது. இவளுக்கு எவ்வளவு திமிரு பாரு. எடுக்கிறது பிச்சை, அதுலயும் இவ்வளவு திமிரு இவளுக்கு. ஜோதி, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. அவர் இப்பதான் என்ன மறந்துருக்காது. ஒரேடியா மறக்கல, சரியா? என்னைக்கா இருந்தாலும் தமிழ்செல்வி நீ என் பேர் அவர் வாயால சொல்லுவார். அந்த நாள் வரதான் செய்யும். போடி போ, கனவு காணிட்டே போ. எங்கேயாவது கிணத்துல விழுந்துடாத. சொல்லுவாரா தமிழ்செல்வி வான்னு. சீ, அதையும் தான் பாப்போமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? எபிசோட் பிடிச்சிருந்துச்சா? சரி, அப்ப கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. ஸ்கூல்ல சைடு போர்டுல எத்தனை ஸ்டிக்கி பேப்பர்ஸ் ஒட்டி இருந்துச்சு? மறுபடியும் கேக்குறேன், ஸ்கூல்ல சைடுல இருந்த போர்டுல எத்தனை ஸ்டிக்கி பேப்பர் ஒட்டி இருந்துச்சு? சரியான பதில சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான பதில் சொல்ல ஃபர்ஸ்ட் 3 பேர் பேரு அடுத்த எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வரும். ஒரு கதாபாத்திரத்திலயும் வரும் எபிசோட் ரிலீஸ் ஆகும். அதனால சீக்கிரம் பார்த்துட்டு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பத்தி சொல்லணும்னா கமெண்ட் கூட பண்ணுங்க.
உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு எந்த கேரக்டர் பிடிக்கலங்கிறது கூட சொல்லலாம் என்கிட்ட. ஓகே, நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.